ஹலோ ஹலோ. சொல்லு. இப்போதான் ஞாபகம் வந்துச்சா? நான் கர்ப்பமா இருக்கேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஹே, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா அதுக்கு காரணம் நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? நிலா, அப்படி இல்லை. உனக்கே அனாவசியமா அப்படி தோணுது? அண்ணா அவசியம் இல்லை. கர்ப்பமா இருக்கிறதுக்கான அறிகுறி தெரியுது. டேஸ் எண்ணி பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அஸ்வின். என்ன மாதிரி அறிகுறிகள்? ஏன் அது இப்பயே போன்ல சொல்லி ஆகணுமா? சரி சரி, இப்போ எங்க வந்து உன்னை பார்க்கணும் சொல்லு. எனக்கு எங்க வந்து சந்திக்கிறதுன்னு தெரியலையே. சரி, அப்போ நீ என்ன தப்பா நினைக்கலனா, அன்னைக்கு நம்ம என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோமே, அங்க போமா? எதுக்கு? பொது இடத்துல பார்த்து பேசினா உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம்ல? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க அப்பா கேட்டா இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு இன்ட்ரோடியூஸ் பண்றியா? நீலா, ஃபோன்ல உன் முகம் எனக்கு தெரியாது, ஏதாவது பேசு. எங்க வந்து உங்களை பார்க்கணும்? ஓகே, அன்னைக்கு எனக்கு வெயிட் பண்ணிய, அங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். பைக்ல தான் வருவீங்களா? வேற என்கிட்ட அதான் இருக்கு, அதில் தான் வரணும். ஏன் காரு வச்சிருக்கோம் நான் காதலிச்சிருக்கான்னு நினைக்கிறியா? நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்லை அஸ்வின். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் விஷத்தோட கொடுமையானது. ஓஹோ, ஓகே. அப்போ உனக்கு இனிச்சது இப்போ உனக்கு கஷ்டமா இருக்கா? தயவு செஞ்சு போனை வச்சுட்டு வரீங்களா? சரி, வெயிட் பண்ணு, வரேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ கர்ப்பமா இருக்கன்னு கற்பனை பண்ணிக்கிற. ஆமா, எனக்கு ஒரு வேலை இல்ல. சரி சரி சரி, சண்டை போட வேணாம். சரி, யூரின் டெஸ்ட் எல்லாம் சொன்னல, அதை முத செய். இந்தா புடி. பாத்ரூம் அங்க இருக்கு, போ போ. சுத்தமா இருக்கும்ல? அதுக்குன்னு நான் வந்து கல்வியை விட முடியும்? யூரின் டெஸ்ட் தானே, பேச்சில் விடனா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய் டேய் இருடா, அப்புறம் அடிக்கிறேன். முக்கியமான வேலையா இருக்கேன். நான் அதை விட முக்கியமான வேலையா இருக்கேன். நான் திருப்பி கூப்பிடுறேன். என்னாச்சு? பாசிட்டிவ். சரியா பாத்தியா? நீங்களே பாருங்க. இதுல அழுவாத. I'm sorry. அன்னைக்கு எவ்வளவு தூரம் கெஞ்சினேன். கொஞ்சமாவது எனக்கும் என் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்தீங்களா? அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க தப்பு இல்லைன்னு, இப்ப இது தப்பு இல்லையா? படிக்கிற வயசுல இருக்கிற எனக்கு
ஒரு குழந்தை. இப்ப என்ன பண்றது? என்ன மன்னிச்சுக்கீங்களா? நான் வேணா உங்க வீட்டில் வந்து பேசவா? என்ன பேச போறீங்க? உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா? அதுக்கு காரணம் நான் தான். நானே கல்யாணம் பண்ணிக்கிறேனா? நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் எங்க அப்பா உயிரோட இருப்பாரான்னு கூட சந்தேகம் தான். அப்ப இதுக்கு தீர்வு அபார்ஷன் பண்ணிக்கலாமா? இது எனக்கு தேவையா? எத்தனை பேர் குழந்தை இல்லாம ஏங்குறாங்க தெரியுமா? நம்ம சந்தோஷத்துக்காக பழகிட்டு அநியாயமா ஒரு உயிரை கொள்றது எந்த வகையில நியாயம்? நித்திலா, நீ கர்ப்பமா இருக்க. அதுக்கு நான் தான் காரணம். நீ என்ன வேணாலும் என்னை ஏசு, திட்டு, நான் கேட்டுக்கிறேன். ஆனா இப்ப என்ன செய்யணும் அதை சொல்லு. முடிஞ்சு போன கதையை பத்தி பேச வேணும். நித்திலா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஆனா நான் தயாரா இல்ல. என்ன உளர்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுதான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கு அதை அப்ப தப்பா தெரியல. இப்போ உணர்றேன், எனக்கு அது தப்பா தெரியுது. ஏதாவது பேசு நிலா. நான் உண்மையில நான் உன்னை காதலிக்கிறேன். அன்னைக்கு நான் உன்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. அப்போ கருவா கலைக்கணும். எனக்கு பயமா இருக்கு அஸ்வின். அப்ப தமிழ் படத்துல வரமே, அன்னாசி பழம் சாப்பிட்டா இல்ல பப்பாளி பழம் சாப்பிட்டா கருவு கலியோன்னு, அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் ரிஸ்க். படிப்பு அறிவு இல்லாதவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. வேண்டாம். கிளினிக்ல போய் டிஎன்சி செய்யறதுனா எனக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு எனக்கு தெரியாது. அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதா? எனக்கு மட்டும் என்ன தெரியுமா? சரி, நான் விசாரிச்சு சொல்றேன். நீ முத வீட்டுக்கு போ. வேற கால் பண்ணிக்கிட்டு இருப்போம். வீட்டுக்கு போனா எப்படி போறது? சரி போ, வந்து விடுறேன். தேவைடா எனக்கு. வரீங்களா? வரேன் போ. வரேன். இப்பதான் வரியா? அம்மா பாயசம் வச்சிருக்கா, சாப்பிடுறியா?